அடித்து அதுக்கு எப்படி நாங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு அனிவர்சரிக்கோ எப்படி இந்த ஐசிங் போட்டு செய்கிறது தான் நாங்களே காட்ட போகிறேன், செய்து காட்ட போகிறேன். நான் இப்போ சாக்லேட் கேக்குக்கு இதில் 250 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், 250 கிராம் இதில் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன், இதில் 230 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவருக்குள்ள பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணதான் இதுக்கு, அதனால பேக்கிங் பவுடர் நான் போட இல்லை. இதில் 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு மீசக்கரண்டி வேனிலா எடுத்து வச்சுருக்கிறேன், மற்றதில் 2 லிண்டோ சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டாவது போட்டு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சாடையாக உரிக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனாலேயே பெருசாக நாங்கள் உடுக்க தேவையில்லை, இப்படியே போட்டு அடிக்கலாம். மற்ற 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ இருந்தால் இந்த சாக்லேட் கேக்கு தேவையான பொருட்கள் வாங்கி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த 250 கிராம் சீனி இதுக்குள்ள போடுறேன், இந்த பட்டரையும் இதுக்குள்ள போடுறேன். பட்டரையும் சீனியும் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோது கேக் வந்து நல்லா இருக்கும். சரியா 10 நிமிஷம் நான் இதுவாக அடிக்க விடுறேன். சீனி எல்லாம் அடிக்கணும். நான் இப்போ 10 நிமிஷம் அடிய விட்டுருக்கேன். பார்ப்போம். இப்போ நீங்கள் சீனி இருக்குது கடையில் வடிவா நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப அடிக்க விட போகிறேன். நான் இப்போ சரியாக 15 நிமிஷம் அடிச்சிட்டேன். நான் இதுக்குள்ள போட போகிறேன். முட்டை வடிவம் வெடுக்கெல்லாம் எடுத்து தான் விடணும். இல்லாட்டா கேக் வந்து மணக்கும். பிறகு வெடுக்கு இந்த முட்டை மணம் மணக்கும். அதனுடைய நீங்கள் வடிவெல்லாம் வெடுக்கெல்லாம் எடுத்து தான் விடணும். சைட் எல்லாம் வலிச்சு கொடுத்தேன். நான் இப்போ சரியாக 15 நிமிஷம் அடிச்சிட்டேன். நான் இப்போ இந்த சாக்லேட்டை வந்து உருகினோடு தான் இருக்குது. இந்த சாக்லேட் நான் இப்போ இதுக்குள்ள போட்டு 2ஐயும் இதுக்குள்ள போட போகிறேன். எல்லாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணணும். இது சாக்லேட்டும் அடிக்க போட்டுட்டேன். நான் இப்போ இதுக்குள்ள மாவை வந்து கையாலேயே மடிக்கலாம். நான் இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு தான் இப்பெல்லாம் மாவு போட்டு அடிச்சுட்டேன். நான் இப்போ மாவெல்லாம் போட்டு அடித்தாச்சு. இனி வனிலாவும்
கொக்கோ பவுடர் தான் நான் போட போகிறதுக்குள்ள. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கொக்கோ பவுடரை வந்து வடிவா அரிச்சு தான் போகணும். ஏன்னு சொன்னால் அதில் கட்டியில் இருந்தால் பிறகு கஷ்டம் நல்லா வராது கேக். அதனால நான் இப்போ இந்த கொக்கோ பவுடரை அரிக்கிறேன் வடிவா. இதுக்குள்ள இப்போ இந்த வனிலாவையும் விடுறேன். இங்கே வடிவா மிக்ஸ் பண்ணணும். வடிவம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இந்த ட்ரேக்குள்ளே தான் விட்டு பேக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுருக்கேன். சைட்டுக்கு ரெண்டும் பட்டர் கொஞ்சம் பூசி இருக்கிறேன். பூசாட்டாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் பூசி இருக்கேன். கீழே வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக பூசி இருக்கிறேன். இதுக்குள்ள நான் இப்போ இந்த கலவையை விட போகிறேன். மாவோ கொக்கோ பவுடரை போட்டால் நல்ல வடிவாக கலக்க வேணும். கலக்கினா தான் பேக் பண்ணிக்குள்ள வடிவாக பேக் பண்ணி வரும். இல்லையோன்னு சொன்னால் வடிவாக பொங்காது. வடிவாக இல்லைதெல்லாம் வேணும். இந்த மூளைக்கெல்லாம் வடிவாக படுற மாதிரி ஊற்ற வேணும். நான் வடிவா எல்லாம் சமப்படுத்திட்டேன். நான் இப்போ அவனுக்குள்ள வைக்க போகிறேன். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னமே அவனை ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். இனி அவனுக்கு வைப்பேன். சரியா நடுவில் வைக்க வேணும். இது கேஸ் அவனண்டனாடி நான் இதை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இந்த 6ல் விடலாம். 5க்கும் 6க்கும் இடையில விடலாம். சரியா 1 hour விட போகிறேன். 1 hour விட்டுட்டு பார்க்க முடியாது. கேக் இப்போ பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வெந்துட்டு கொண்டு பார்க்குறதுக்கு நடுவில் குத்தி பார்க்கணும். கத்தியில் ஒன்றும் பெறாமல் காஞ்ச விட்டுருந்தால் வேகிட்டு தான் அர்த்தம். இப்போ நான் இந்த கேக்கை ஆற விட்டு தான் ஐசிங் போட்டு காட்ட போகிறேன். இப்போ பார்ப்போம். இந்த கேக் வந்து நல்லா ஆறிட்டுது. நான் இந்த கேக்கை எப்படி ஐசிங் போடுறதா காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து இதை கேக் இதில் போட்டில் போட்டேன். இப்போ கேக்கை நான் வந்து இந்த கேக் செய்கிற போட்டில் போட்டு நல்லா அழுத்தமாக நீட்டாக வந்துடுது. நான் இப்போ இந்த டேர்னிங் போட்டில் வச்சு செய்தாத்தான் இந்த டேர்ன் பண்ணி செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வைக்கிறேன். இந்த ஐசிங்க்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இதில் 450 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் 300 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பமான கலரையும் எடுக்கிறேன். நான் பிங்க் கலர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேசிக்காய் பொடி. இவ்வளோ வந்தால் இந்த ஐசிங்க்கு தேவையான பொருட்கள். மற்ற நான் ஒரு ஹாப்பி பர்த்டே ஹேண்டலும் வச்சுருக்கிறேன். ரோஸ் ஆப்பும் செய்து வச்சுருக்கேன். ரோஸ் ஆப்பு நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுறேன். இப்போ வாங்க ஐசிங் எப்படி கலக்கிறேன் பார்க்கலாம். இப்போ பட்டர் ஐசிங் செய்ய போகிறேன். இதுக்கு பட்டரை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தேசிக்காய் புளி புளிஞ்சு கொடுக்குறேன். எல்லா பட்டரையும் இதுக்குள்ள போடுறேன். தேசிக்காய் புளி ஏன்னு சொன்னால் அந்த ஐசிங்கை வந்து இலகவும் விடாது, இறுகவும் விடாது, சுவையையும் தரும். அதுக்காக தான் இந்த தேசிக்காய் புளி விடுறது. கொஞ்சம் ஐசிங் சுகரை போட்டு முதல் பீட் பண்ண போகிறேன்.
ஐசிங் சுகரை வடிவாக அரிச்செடுக்கணும். ஏனென்றா கட்டையில் இருந்தால் ஐசிங் நொசல் சாலை போடுறது அடைக்கும். அதனால வடிவாக அரிச்செடுக்க வேணும். நான் இப்போ பட்டர் ஐசிங்கெல்லாம் வடிவாக அடித்து எடுத்துட்டேன். இதை வந்து பட்டரில் ஐசிங் சுகரை குறைச்சி பட்டர் கூட இருக்கிற மாதிரி அடித்து எடுத்தேன். ஏன்டா முதல் இதுக்கு எல்லாம் பரவலாக பூசணும். இது பூசினா தான் போடுற ஐசிங் அதில் ஒட்டி பிடிக்கும். இது வந்து ரெண்டும் ஒரே அளவில் அடிச்செடுத்து இது வந்து மேலே போடணும் ஒரு கலர். இது டபுள் கலராக போடுறதுக்காக ரெண்டும் ஒரே அளவில் அடித்து எல்லாம் இது ரெடியாக இருக்குது. இப்போ நான் முதல்ல இந்த பட்டர் ஐசிங்கை முதல் கேக் ஃபுல்லாக வடிவாக போடணும். போட்டால் தான் இது ஒட்டி பிடிச்சி நாங்கள் ஐசிங் போட வசதியாக இருக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ நான் பூச போகிறேன். கேக் வந்து இது லெவலாக இருக்கிறனாடி நான் ஒன்றும் வெட்டியும் கடிக்க தேவையில்லை. அப்படி இது லெவல் இல்லாமல் இருந்து தான் நான் வெட்டி கடிக்கிறது காட்டியிருப்பேன். இன்னும் ஒரு முறை நான் எப்படி வெட்டியெல்லாம் கழிச்சு செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ பார்ப்போம் ஐசிங் எப்படி போடுறேன்னு சொல்லி. நான் இந்த மேலே வந்து இந்த பட்டருக்குள்ள தான் போட போகிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எல்லாம் வடிவாக நான் அழுத்தி எடுத்துட்டேன். இனி சைட்டுக்கு தான் நான் இந்த கலர் போட போகிறேன். இந்த கலரை வந்து நான் இந்த பேக்குக்குள்ள ஒரு கப்புக்குள்ள இந்த பேக்கை வச்சுட்டு பாருங்க இப்படித்தான் நீங்கள் இந்த மொத்தம் வந்துடும். இந்த ஸ்டாரால் தான் நான் போட்டு காட்ட போகிறேன். இப்போ பாருங்க, நீங்கள் விரும்பின வடிவில் போடலாம். நீங்கள் எப்படி இழுத்து போடலாம், ஸ்டார் தனியாக குத்தலாம். இப்போ நான் வந்து ஒரு சும்மா நார்மல் டிசைனில் போடுறேன். இது சரியான ஈஸி இப்படி போடுறது. இப்படி சுத்த வரை நான் 4 பக்கம் இதைத்தான் போட போகிறேன். பாருங்க இப்போ நான் போட்டு முடிய போதில்லை. 2 லைனுக்கு இந்த டிசைன் போட்டேன்னா அப்புறம் நார்மல் இந்த 3rd லைனுக்கு இப்போ ஸ்டார் ஒன்று நார்மலாக குத்துறேன். உங்களுக்கு புது பழக்கமானவருக்கு புதுசாக பார்த்து செய்கிறவைக்கு இது ஈஸியாக இருக்கும். இதுதான் ஸ்டார் குத்துறேன்னு சொல்கிறது. ஸ்டார் மேல் லைனுக்கு போடுறேன். இந்த பேக்கெல்லாம் போடுறோம் சரியான ஈஸி. இதை நீங்கள் போட்டு ஒருக்கா போட்டு திரும்ப யூஸ் பண்ணிவிட்டு எறியலாம். நான் இப்போ நீங்கள் ஹாப்பி பர்த்டே செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா இப்படி ஒரு ஹேண்ட் ரெண்டு குத்தலாம். இல்லைன்னா ரைட் பண்ணலாம். இதனால் இதில் ரைட்டிங் நோசல்ஸ் இருக்குது. ரைட்டிங் நோசல்ஸை தான் போட்டு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா எழுதலாம். இப்போ நான் ஒரு தட்டு பர்த்டேன்னு செய்து காட்டுறதா சும்மா ஒரு பேரை போடுறேன். இப்போ ஹேண்டில் நான் இதை குத்துறேன். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு போட்டால் நீங்கள் இதில் எழுதலாம். ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு. நான் ஒரு ரைக்கும் அடிக்கையில் ஒரு லெவலுக்கு அடிக்க நீங்கள் விரும்பினா ஒரு லைன் ஒன்று கொடுத்துட்டு இந்த பட்டர் ஐசிங் லைன் ஒரு ஃபஸ்ட் டைம் போட்டு இது ஒரு ரோஸ் ஆப்பை நான் அடுத்த தரம் செய்து காட்டுறேன். இன்னொரு முறைக்கு விரும்பினா 2 சைடுக்கும் 2 ரோஸை வைக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு பர்த்டேக்கு நீங்கள் ஆனிவர்சரின்னு சொன்னால் இதில் ஆனிவர்சரி மாற்றலாம். ஒரு என்ன வேணுமோ அதன்படி நீங்கள் செய்யலாம். பாருங்க, நல்ல ஒரு பர்த்டே கேக் செய்தாச்சு. இது நான் இந்த பூவை இன்னும் ஒரு முறை செய்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் சும்மாரும் நோமலாக தான் செய்து காட்டிருக்கேன். இப்போ கேக்கு நீங்கள் வீட்டு தேவைக்கு நோமலாக இப்போ இந்த நேரத்தில் வெளியெல்லாம் கடைக்கு போயிடலாம். நீங்களே வீட்டில் செய்து கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொரு என்னென்ன டிசைனில் செய்ய விருப்பமோ அதையில் செய்யலாம். நான் எடுத்த ஐசிங் சுகர் பட்டர் எல்லாம்
இதுக்கு நல்ல கணக்காக வந்து நீங்கள் இந்த அளவிலேயே செய்து பாருங்க, ஒன்றும் பிழை வராது. நீங்களும் இதே மெத்தடில் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.